அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதற்றம் உலக நாட்டு மக்களையே பதைத்துக் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த இரண்டு நாடுகளினுடைய செயற்பாடுகளை பார்க்கும்போது உண்மையிலேயே என்னடா மூன்றாவது உலகப் போர் வந்துடுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடியது மாதிரி ஒரு செயற்பாடுகள் காணப்படுது. இப்ப அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல், இந்த போர்க்கப்பலை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவின் மிதக்கும் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான கப்பல், போருக்காக பயன்படுத்தப்படுற கப்பல். இந்த கப்பலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. இப்ப பாரசீக வளைகுடாவில் இந்த கப்பல் இருந்திருக்குது. இதை ஈரானுடைய ட்ரோன் கேமரா மூலமாக படம் பிடித்திருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய கப்பல்கள் என்ன செய்யுது, எங்க நோக்கி மூவ் ஆகி கொண்டிருக்குது, அமெரிக்காவுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன நடவடிக்கைகள் எல்லாம் வந்து ஈரான் ட்ரோன் மூலமாக பதிவு செய்து கொண்டு இருக்கின்றாங்க. உண்மையிலேயே இந்த நவீன ஆயுதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராக்கெட் லான்ச்சர், இந்த மாதிரியான அதிநவீன ஆயுதங்களை வந்து கையாளுகின்ற அந்த தந்திரம் யுக்தி எல்லாமே வந்து ஈரான்கிட்ட உண்மையிலேயே அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வடகொரியா போன்ற நாடுகள்கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரியான யுக்திகள் வந்து அதிகமாகவே தெரியும் இவங்கள்ட்ட. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரபஞ்சமான இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொன்னால் இவங்களை குறிப்பாக சொல்லலாம். ஏவுகணைகள், ராக்கெட் லான்ச்சர், ஆட்டோமேட்டிக் கன், இந்த மாதிரி வந்து நிறைய ஏராளமான அதி நவீன பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் வந்து இவங்கள்ட்ட ஏராளமாகவே இருக்குது. அமெரிக்காவுடைய இந்த போர்க்கப்பல் பாரசீக வளைகுடாவில் காணப்படுற இந்த நேரத்தில் ஈரானிய கமாண்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆர்மடா படை பாரசீக வளைகுடாவை நெருங்கும் வேளையில் எங்கள் விரல்கள் இப்போது துப்பாக்கியின் விசையில் உள்ளன. உங்களுடைய கப்பல் எங்களை நோக்கி வர தொடங்கும் போது எங்களுடைய கைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களை தாக்குறதுக்காக அந்த துப்பாக்கியினுடைய விசையில இருக்குது. நீங்க கால் வச்சீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் ஃபயர் பண்றதுக்கு ஆயத்தம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக இதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. எப்படியாவது அமெரிக்கா ஈரானுக்கு உள்ள கால் வச்சுது அப்படின்னு சொன்னால் ஈரான் வந்து போரை ஆரம்பித்திடும். ஈரான் போரை ஆரம்பிக்கும் போது வடகொரியா ஈரானோட கைகோர்த்திடும். வடகொரியா சொல்லியிருக்குது, ஈரானை தாக்கும் வேளையில் எங்களுடைய அதிநவீன பயங்கரமான ஆயுதங்களை பயிற்சிக்கும் இடமாக இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து காணப்படும். இந்த இடம்தான் எங்களுக்கு எங்களுடைய அதிநவீன ஆயுதங்களை பரிச்சித்து பார்க்கறதுக்கான இடமாக மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்லி ஏளனமா இந்த பதிவை வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள், இராணுவ படைகளுடைய நடவடிக்கைகள், அசைவுகளை எல்லாம் ட்ரோன் கேமரா மூலமாக நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஈரானுடைய நிலத்தில் அமெரிக்காவுடைய படைகள் கால் பதிக்கும் அப்படின்னு சொன்னால் அங்க போர் வந்து மாபெரும் போர் ஒன்று ஆரம்பமாகும். இதுல ஈரானோட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அரபு நாடுகள் எல்லாமே வந்து நிச்சயமாக ஒன்றிணையும். மற்றது ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்றிணையும். இவ்வளவு காலமும் வல்லரசு நாடு என்ற பெருமையில இருந்த அமெரிக்கா ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சியை நிச்சயமாக சந்திக்கும். இந்த வேளையில ஒரு பாரிய ஒரு அணுகுண்டுகளை வீசக்கூடிய நிலைக்கு கூட இந்த அமெரிக்கா தங்களுடைய முடிவை மாற்றக்கூடிய தன்மையெல்லாம் இங்கே ஏற்படும். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், என்ன நடக்கும்ன்றதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே, அடுத்த ஒரு பெரிய அவசரமான வீடியோவில் பார்க்கலாம்.